ஐயனார் துணை சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். வானதியை ஏமாத்தி கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க அவங்க அம்மாவும் அப்பாவும். அவங்க அண்ணன் ஏற்பாடு பண்ணின திருட்டு கல்யாணத்துக்கு வானதியை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு வானதி எதுவுமே புரியாம பட்டுப்புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு கோயிலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. கோயிலுக்கு போன கொஞ்ச நேரத்திலேயே வானதி கிட்ட இருக்கிற போன்ல பாண்டியன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க அவங்க அம்மா, ஏய் போன்ல பேசினது போதும், வா இங்க இந்த பூஜை எல்லாம் இருக்கு, அதுக்கு இந்த தட்டெல்லாம் எடுத்துட்டு வா, இந்த பூக்கள் எல்லாம் எடு அப்படின்னு வானதிய கூப்பிடுறாங்க. வானதிக்கே தெரியாம ரெண்டு சின்ன பசங்களை விட்டு வானதி கிட்ட இருக்க போனை திருட வச்சிடுறாங்க. வானதி கொஞ்ச நேரத்திலே போன் எங்கன்னு தேடும் போது போன் எங்க போச்சுன்னே தெரியல. போன் காணும் அப்படின்னு, மா போனை காணாமா, தேடிட்டு வரேன் அப்படின்னு வானதி சொல்லும் போது அவங்க அம்மா சொல்றாங்க, போன் எல்லாம் அப்புறம் தேடிக்கலாம், வா பூஜை இருக்கு அத பாப்போம் முத. வானதியை ஏமாத்தி அவங்க அம்மா கூட்டிக்கிட்டு போறாங்க. வானதிக்கு கொஞ்ச நேரம் ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குது, போன் எங்க போச்சு, இந்த சின்ன பசங்க தான் தெரிஞ்சிச்சுங்க, அதுங்க எங்கேயோ எடுத்துட்டு போயிடுச்சு போல இருக்குமா, நான் போய் முத வாங்கிட்டு வந்துடுறேன். எவ்வளவு காசு கொடுத்து வாங்கி கொடுத்தான் தெரியுமா பாண்டியன், அந்த போன் இல்லாட்டி நான் அவன்கிட்ட பேச கூட முடியாது, மா முத போனை தேடணுமா அப்படின்னு வானதி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வானதியை ஏமாத்தி பூஜை இருக்கு அது இருக்குன்னு கூட்டிட்டு போறாங்க. வானதிக்கு கொஞ்ச நேரத்துல ஸ்ட்ரைக் ஆயிடுது, போன் காணோம், நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்தா வித்தியாசமா இருக்குது, என்ன நடக்குதுங்க, ஐயோ நம்மளை ஏமாத்தி கட்டாய கல்யாணம் பண்ண போறாங்களோ. அண்ணன் என்னமோ ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே தெரியுறானே, அவன் சிரிப்புல ஏதோ ஒரு வில்லத்தனம் தெரியுதே அப்படின்னு வானதி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி இங்க இருந்தா நல்லா இருக்காதே, கிளம்புவோம் அப்படின்னு கிளம்பும் போது வானதியை 4-5 பொண்ணுங்க பிடிச்சு உட்காரு, பூ அலங்காரம்லாம் பண்ணணும்னு சொல்லி பூலாம் அலங்காரம் பண்ணி விடுறாங்க. என்னை விடுங்க, எனக்கு இதெல்லாம் வேணாம், என்னை விடுங்க அப்படின்னு சொல்ல சொல்ல வானதியை கட்டாயப்படுத்தி புடிச்சு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. வானதி இங்க இருந்து தப்பிச்சு போகணும், போனை கூட அப்புறம் தேடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு எப்படி கோயில்ல இருந்து வெளியில போறதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கூட நிக்கிற பொண்ணுங்க கிட்ட, எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது, நான் இதோ போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு ரெஸ்ட் ரூமே வந்தா கூட உன்னை போக விடக்கூடாதுன்னு உங்க அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வானதியோட 2 கையையும் 2 பொண்ணுங்க பிடிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. வானதி ஒரு நிமிஷத்துல 2 பேரை தள்ளி விட்டுட்டு கோயில் வாசலுக்கு திடுதிடுன்னு ஓடி வராங்க. அங்க இருந்து, இனி இங்க நின்னா நம்மள புடிச்சு கட்டாயமா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, அதுக்கப்புறம் நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது, ரெஜிஸ்டர் வேற வந்திருக்காரா, எல்லாம் எங்க அண்ணங்காரம் பண்ற வேலைதான் அப்படின்னு திரும்பி பார்த்து யோசிக்கிற வானதி அதுக்குள்ள கோயில்ல இருக்க எல்லாரும் துரத்திக்கிட்டு வராங்க. வானதி அங்க இருந்து வேகமா ஓட்டம் பிடிச்சு மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கே வராங்க. அங்க வந்த உடனேயே, என்னை காப்பாத்துங்க, ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க, நான் ஒரு பையனை லவ் பண்றேன், அவன் ஊர்ல இல்லாத நேரமா பார்த்து எனக்கு கூட தெரியாம எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க, வலுக்கட்டாயமா குண்டு கட்டா தூக்கிட்டு போய் என்ன கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க அப்படின்னு வானதி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. வானதி கம்ப்ளைண்ட் பண்ணின கொஞ்ச நேரத்திலேயே மகளிர் போலீஸ் எல்லாரும் கிளம்பி வராங்க. எங்கம்மா கல்யாணம் நடக்குது, வா, என் பின்னாலே நிறைய கும்பல் துரத்திக்கிட்டு தான் வந்துச்சு, நான் ஸ்டேஷனுக்குள்ள வர்றத பார்த்தோன்னே எல்லாம் பின்னாடி ஓடிடுச்சுங்க அப்படின்னு வானதி சொல்றாங்க. வானதியையும் கூட்டிக்கிட்டு ஜீப்ல போலீஸ் கோயிலுக்கே வராங்க. கோயிலுக்கு வந்து பார்த்தா இங்க கல்யாண ஏற்பாடுலாம் நடக்குது. யார் இங்க கல்யாணம் பண்றது, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னா அதை அப்படியே விட வேண்டியதானே, எதுக்கு கட்டாய கல்யாணம் பண்ணணும்னு பாக்குறீங்க, இது சட்டப்படி தப்பு, அந்த பொண்ணோட விருப்பம் இல்லைன்னா கல்யாணமே ஆனாலும் அது செல்லுபடியே ஆகாது அப்படின்னு போலீஸ் வார்ன் பண்றாங்க. எல்லாத்துக்கும் காரணம் எங்க அண்ணன் தான் அப்படின்னு வானதி அவங்க அண்ணன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. வானதியோட அண்ணனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல போடுறாங்க. இனிமே இந்த பொண்ணை கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்னு வார்ன் பண்ணிட்டும் போயிடுறாங்க. பாண்டியன் எப்படா வருவான், அவன்கிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு வானதி காத்துக்கிட்டே இருக்காங்க. மறுநாள் பாண்டியன் ஊருக்கு வந்த உடனேயே பாண்டியனை தேடி வீட்டுக்கே போறாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா, நேத்து என்ன நடந்துச்சு தெரியுமா, எனக்கு கட்டாய கல்யாணம் பண்ண பாக்குறாங்க, நீ ஊர்ல இல்ல, இதுதான் நல்ல சந்தர்ப்பம்னு யோசிச்சு எனக்கே தெரியாம கோயில்ல பொங்க வைக்கிறோம்னு சொல்லிட்டு என்ன கூட்டிட்டு போய் கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தான் எங்க அண்ணன், இதுக்கு எங்க அப்பா அம்மா 2 பேரும் உடந்த அப்படின்னு வானதி கத்துறாங்க. பாண்டியன் கேக்குறான், அப்புறம் என்னாச்சு, எப்படி தப்பிச்ச அப்படின்னு கேட்கும்போது, நான் அங்க இருந்து ஓட்டம் பிடிச்சு மகளிர் காவல் நிலையத்துக்கு போயிட்டேன், அங்க இருந்து போலீஸோட தான் வந்தேன், போலீஸ் இப்ப வார்ன் பண்ணி எங்க வீட்டுல வச்சிருக்கிறாங்க, நீ எப்படா வருவேன்னு காத்துக்கிட்டு இருக்கேன், என்னால இனிமே அங்க இருக்க முடியாது, நீ ஏதாவது ஒரு வழி பண்ணு பாண்டியா அப்படின்னு பாண்டியன் கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. இப்படிதான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.